நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற தலைப்பிலே எங்களது சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் மாநில தலைவரும் ஹசரத் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அபுதலாயில் டாக்டர் எம் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்கள் இப்போது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். மதுரை வில்லாபுரம் ஜேஏஎம் மகளிர் அரபிக் கல்லூரி மற்றும் சுன்னத் ஜமாத் பேரியக்கம் மதுரை மாவட்டம் இணைந்து நடத்துகின்ற மாபெரும் முத்தான முப்பெரும் விழா ஜேஏஎம் சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அறிமுக விழா, சமூக வழிகாட்டி காயிதே மில்லத் விருது வழங்கும் விழா, மாபெரும் மீலாதுன் நபி பெருவிழா. இந்த முப்பெரும் விழாவின் தகுதிமிக்க தலைவர் மதுரை மாநகர அரசு காதியார் மௌலானா அல்ஹாஜ் ஏ சையீது ஹவாஜா முஹையுத்தீன் பிஏ ஹலரத் பெருந்தகை அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற ஆன்றோர்களே, சமூக வழிகாட்டி காயிதே மில்லத் விருது பெற்றிருக்கின்ற ஆன்றோர்களே, விருது வழங்கிய ஆன்மீக இசைத்தன்றல் சிங்கப்பூர் ஏ ஜெயினுல் ஆபிதீன் ஃபைசி எம்ஏ அவர்களே, எனக்கு முன்பு அற்புதமான உரையை அழகுபட வழங்கிய மௌலானா மௌலவி அல்ஹாஃபில் அல்ஹாஜ் ஹெச்ஏ அஹ்மது அப்துல் காதிர் மஹலரி ஹலரத் அவர்களே, மௌலானா மௌலவி பி ஹாரூன் பாதுஷா அல் மஹதி பிகாம் ஹலரத் அவர்களே, எனக்கு பிறகு அற்புதமான உரையை உங்களுக்கு வழங்குவதற்கு காத்திருக்கின்ற மௌலானா மௌலவி அல்ஹாஃபில் அல்ஹாஜ் எஸ் அஹமது பாக்கவி ஹலரத் அவர்களே, நன்றி உரை ஆற்றவிருக்கிற மௌலானா மௌலவி எஸ் ஷேக் ஆதம் தாவூதி ஹலரத் அவர்களே, நிகழ்ச்சிகளை அழகுபட தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜேஏஎம் மகளிர் அரபிக் கல்லூரியின் நிறுவனர் மற்றும் தாளாளர் பள்ளப்பட்டி மௌலவி மௌலானா எம் முஹம்மது அல்தாஃப் அலி உலவி ஹலரத் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, இக்கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதுதான். ஒற்றுமையின் அவசியம். இது சம்பந்தமாக ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளைகின்றேன். ஒற்றுமை அவசியம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். வஅத்தஸிமு பிஹபிலில்லா, அல்லாவின் கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இதற்கு பல்வேறு விளக்கங்கள் இருந்தாலும் ஒற்றுமையும் அவற்றில் ஒன்றுதான். இறைவன் இங்கே ஒற்றுமை அவசியம் என்கிறான். நமக்கு மத்தியிலே இன்றைக்கு ஒற்றுமை இருக்கிறதா? ஒன்றாக வாழ்கிறோம், ஒற்றுமையாக வாழ்கிறோமா? அதுதான் கேள்வி. ஒன்றாக வாழ்வது வேறு, ஒற்றுமையாக வாழ்வது வேறு. ஒன்றாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
வலது பக்கத்திலும் வீடு இருக்கிறது, இடது பக்கத்திலும் வீடு இருக்கிறது, எதிர்பக்கத்திலும் வீடு, பின்பக்கத்திலும் வீடு, எல்லாம் ஒன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒற்றுமையாக வாழ்கிறோமா என்பதுதான் கேள்வி. இங்கே இந்த ஒற்றுமைக்கு இறைவன் கயிற்றை உதாரணமாக காட்டுகிறான். அதற்கும் காரணம் இருக்கிறது. இதுதான் தலைப்பே. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அதற்கு அடுத்த லைன் ஒன்று இருக்குது, ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. இதை ஒரு கயிற்றின் மூலம்தான் நீங்கள் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால், இப்போ கிணத்துல தண்ணி அல்லணும்னு வச்சுக்கிறோங்களேன். நம்ம வாளியை உள்ளே விடுவோம். அந்த வாளியில் கயிற்றை கட்டி தான் உள்ளே விடுவோம். கயிறு வலிமையாக இருக்க வேண்டும், அப்பொழுது தான் தண்ணீர் நமக்கு கிடைக்கும். கயிறு பலவீனமாக இருந்தால் அருந்து போய்விடும். அருந்து போய்விட்டால் தண்ணீர் கிடைக்காது என்பது மட்டுமல்ல, வாளியும் சேர்ந்து போய்விடும், நஷ்டம்தான். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. வலிமையாக கயிறு இருந்தால் தண்ணீர் கிடைக்கும், லாபம்தான் நமக்கு. இல்லையானால் நஷ்டம், வாளியும் சேர்ந்து போய்விட்டது. அதுபோல தான் இன்னொரு ஆள் இடுப்பல கயிறை கட்டிக்கிட்டு மலை உச்சிக்கு ஏறான்னு வச்சுக்கிறேங்க. இப்போ கயிறு வலிமையாக இருக்க வேண்டும், அப்பொழுது தான் அவர் தன்னுடைய இலக்கை தொட முடியும். ஒரு கால் அந்த கயிறு பலவீனமாக இருந்தால் அருந்து போய்விடும். கயிறு அருந்து விட்டால் இவரால் எல்லையை தொட முடியாது என்பது மட்டுமல்ல, அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுவிடும். அதனால்தான் கயிறு நன்றாக இருந்தால் லாபம் இருக்கிறது, இல்லையானால் நஷ்டம்தான். ஆகவேதான் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. இந்த கருத்து கயிறின் மூலம் கிடைப்பதால் தான் இறைவன் ஒற்றுமையை கயிறுக்கு ஒப்பிட்டு காட்டுகிறான் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒற்றுமையின் அவசியத்தை பற்றி சொல்லி காட்டினார்கள். ஆகவே தான் அன்றைக்கு சஹாபா பெருமக்கள் எல்லாம் வெற்றி பெற்றார்களே. பத்ரு யுத்தத்திலே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை வெறும் 313 தான். ஆனால் எதிரிகளுடைய எண்ணிக்கை 2 மடங்கு அதிகம், 1000க்கும் நெருக்கமாக இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் தான் வெற்றி அடைந்தார்கள். எப்படி? ஒற்றுமை அவர்களிடம் இருந்தது. எண்ணிக்கை பெரிதல்ல, எண்ணங்கள் தான் பெரிது என்பதை அங்கே சஹாபா பெருமக்கள் நிரூபித்து காட்டினார்கள். எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அத்தனை பேரும் ஒற்றுமையாக செயல்பட்டார்கள், வெற்றி வாகை சூடினார்கள். இப்பொழுது புரிகிறதா வெற்றியின் ரகசியம் எதிலே இருக்கிறது என்று? ஒற்றுமையில் தான் இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், நம்ம கூட தொழுகிறோம், ஜமாத்தா தொழுகிறோம்ல. அப்ப ஜமாத்தா தொழும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தனித்து தொழுவதை விட ஜமாத்துடன் தொழுதால் 27 மடங்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கின்றன என்று சொன்னாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஜமாத்தா தொழும் பொழுது நம்ம என்ன புதுசா செஞ்சிட்டோம்? தனித்து தொழுதால் எதை செய்வோமோ அதைத்தானே ஜமாத்து தொழுகையிலும் செய்தோம். தனித்து தொழுதால் ஒரு ரக்காத்திலே ஒரு ருக்கு, ஜமாத்துடன் தொழுதாலும் ஒரு ரக்காத்திலே ஒரு ருக்கு தானே. தனித்து தொழுதால் ஒரு ரக்காத்திலே 2 சஜிதாக்கள், நாம் ஜமாத்துடன் தொழும்போதும் ஒரு ரக்காத்திலே 2 சஜிதாக்கள். இங்கு செய்வதைத்தான் அங்கு செய்கிறோம், வேறு என்றும் அதிகமாக செய்யவில்லை. ஆனாலும் 27 மடங்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கிறது என்றால் என்ன காரணம்? அதிகம் எதுவும் செய்யவில்லையே, எப்படி கிடைக்கிறது? வேறொன்றும் இல்லை, ஒற்றுமைக்கு இறைவன் தருகிற பரிசு அது. நீ தனித்து தொழாமல் எல்லோரும் சேர்ந்து தொழுகிறீர்கள் அல்லவா, இந்த 27 மடங்கு வச்சுக்க. இப்பொழுது புரிகிறதா அந்த ஒற்றுமைக்கு கிடைக்கிற பலன் என்னவென்பதை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒற்றுமைக்கு உதாரணம் காட்டினார்கள். என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகளை போன்று இருக்க வேண்டும். மனித சமூகம் எப்படி இருக்க வேண்டும்? உடலின் உறுப்புகளை போன்று இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் ஏற்பட்டுட்டா அல்லது கண்வலி ஏற்பட்டுட்டா அங்கத்தானே வந்துச்சு என்று மற்ற உறுப்புகள் சும்மா இருக்கிறது இல்லையே, அதனுடைய வேதனையிலே எல்லா உறுப்புகளும் பங்கெடுக்கின்றன. அதுபோன்றுதான் நீங்களும் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி பார்த்து பாருங்கள். இப்போ சாதாரணமாக கூட ஒரு ஆளுக்கு கண்ணு வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோங்களேன், கால்கள் நடை போடுகின்றன மெடிக்கலை நோக்கி. மருந்து வேண்டும்,
வாய் கேட்கிறது, கிடைத்த மருந்தை கை இதமாக தடவி கொடுக்கிறது. கண்ணுக்குத்தான் நோய், ஆனால் மற்ற உறுப்புகளெல்லாம் அதிலே பங்கெடுக்கிறது, வேதனையிலும் உதவியும் செய்கிறது. அதுபோன்று நீங்கள் இருங்கள். ஒரு சகோதரனுக்கு சிரமம் என்றால் அவனுக்குத்தானே என்று நினைக்காதீர்கள், அவனுக்கு நீங்கள் உதவி செய்து அந்த துன்பத்தை அகற்றுங்கள் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனுஷன் நடந்து போய்கிட்டு இருக்கிறான், போகும்போது ஒரு முள்ளு குத்திருச்சு ஒரு காலில். உடனே அந்த முள்ளு குத்தின காலை தூக்கிட்டான். இப்பொழுது மற்றொரு கால் தான் அவனுடைய உடம்பையே சுமந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த உடம்பை சுமக்கிற பொறுப்பு 2 கால்களுக்கும் உண்டு. இப்பொழுது 2 கால்களும் சேர்ந்து சுமக்கின்ற உடலை ஒரு கால் சுமந்து கொண்டிருக்கிறது, ஒரே ஒரு கால். அந்த கால் சொல்லுகிறது, முள் குத்திய காலை பார்த்து, நீ பயப்படாத, நீயும் சேர்ந்து சுமக்கிற அந்த உடலை நான் சுமக்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு. ஒரு கால் சுமக்குதுல, இன்னொரு காலும் சுமக்க வேண்டியதை எப்படி உதவி செய்து பாருங்க. அடுத்த காலுக்கு இந்த கால் உதவி செய்கிறது. ஆகவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உடல் உறுப்புகளை போன்று இருங்கள். இன்னொரு உதாரணத்தையும் சொன்னாங்க, ஒரு கட்டிடத்தின் கற்களை போன்று இருக்க வேண்டும். மனித சமூகம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு கட்டிடத்தின் கற்களை போன்று இருக்க வேண்டும். அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய கற்களில் ஒரு கல் இன்னொரு கல்லை பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறது. அதுபோன்று ஒருவன் மற்றவர்களோடு சார்ந்து வாழ வேண்டும், பிரிந்துவிடக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க. அப்போ மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்களோ பார்த்தா, இந்த ஆள் எனக்கு உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு உபத்திரம் செய்யாமல் இருந்தால் போதுங்க என்று நிறைய பேர் சொல்கிறாங்கங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. உதவி செஞ்சு வாழணுங்கிறது ஒன்று, இவன் எனக்கு துன்பம் கொடுக்காமல் இருந்தாலே போதுமே என்று நினைக்கிற அளவுக்கு அல்லவா ஆயிடுச்சு. ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ளே போனான். அந்த அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவை கையில் எடுத்து கட்டி போட்டான் தூணில். அங்கே இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே வர்றான். அப்போ அந்த அம்மா சொல்லுது, டே போகிறதான் போகிற, அப்படி ஏற்ற வீட்டுக்கும் போயிட்டு போ, அங்கேயும் நிறைய பணம் இருக்குது, நகை இருக்குது அப்படி இந்த அம்மா சொல்லுது. எவ்வளோ நல்லெண்ணம் பார்த்தீங்களா? சரி, அப்போ அந்த திருடன் சொன்னால், ஃபஸ்ட்டு நான் அந்த வீட்டுக்கு தாம்மா போனேன், அந்த அம்மா சொல்லி தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன் அப்படின்ட்டான். இப்படி இருக்கிறாங்க, அவ்வளோ நல்லெண்ணமாக இருக்கிறாங்க. இந்த மனிதர்களுடைய இந்த செயலை பார்த்துத்தான் இந்த மனிதர்கள் எல்லாம் விஷமிக்கவர்கள். மற்ற பொருள்களுக்கு விஷம் இருக்கிறது, பாம்புக்கு இருக்கிறது, தேலுக்கு இருக்கிறது, பூரானுக்கு இருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் மிகவும் கடந்த நிலையிலே இந்த மனிதனுடைய விஷம் இருக்கிறது. ஒரே ஸ்கூலு, அதில் ஒரு கண்காட்சி நடந்துச்சு. மாணவர்கள்லாம் செஞ்சு வச்ச பொருளாக வச்சாங்க பார்வைக்கு. அதில் ஒரு மாணவன் மட்டும் 3 பெட்டிகளை தயார் செய்து வைத்திருந்தான். வித்தியாசமாக அதில் ஒரு பெட்டிக்கு மேலே பல்லில் விஷம் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த மூடியை திறந்து பார்த்தா உள்ள ஒரு நாகப்பாம்பு படம் வரையப்பட்டிருக்கு. 2வது பெட்டி மேலே கொடுக்கில் விஷம் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த மூடியை திறந்து பார்த்தா உள்ளே ஒரு தேளுடைய படம் வரையப்பட்டிருக்கு. 3வது பெட்டிக்கு மேலே உடம்பெல்லாம் விஷம் என்று எழுதப்பட்டிருந்தது. அவன் மூடியை திறந்து பார்த்தான். யாருடைய படம்னு நினைக்கிறீங்க? மனுஷருடைய படமா? அப்படி தான் நான் நினச்சேன். மனுஷனுடைய படத்தான் வரையலை. உள்ளுக்கு ஒரு கண்ணாடியை வச்சு விட்டான். உடம்பெல்லாம் விஷம் என்று படித்துவிட்டு அவன் மூடியை திறந்தால் தன் உருவத்தை பார்த்து கொள்கிறான். ஏன்? அங்கே ஒரு மனுஷனுடைய படத்தை வரைஞ்சிருக்கலாம் அந்த சிறுவன், அந்த மாணவன். ஏன் தெரியுமா அப்படி செய்யலை? ஒரு மனிதனுடைய படத்தை அங்கே போட்டிருந்தா, நான்லாம் அப்படி இல்லை, மற்றவங்க தான் அப்படி அவன் நினைப்பான். அதுக்காக தான் கண்ணாடியை வைத்தான் அந்த மாணவன். ஒவ்வொருவரும் அப்படித்தான் இருக்கிறீர்கள் என்பதை காட்டுவதற்கு அப்படி செய்தான். எவ்வளவு பெரிய மேதை அந்த சிறுவனுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறான் பார்த்தீர்களா? மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழுங்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. சரி, ஒற்றுமையாக வாழ வேண்டும். இதற்கு என்னவெல்லாம் தேவை? முதலாவதாக பிறப்பிலே ஏற்றத்தாழ்வு இல்லை என்கின்ற ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் மனித சமூகம் ஒற்றுமையாக இருக்கும். அன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அனுப்பி வைக்கப்பட்ட காலகட்டத்திலே அரபிகளுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு இருந்தது.
உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்கின்ற வேறுபாடும் பாகுபாடும் இருந்தது. உயர்ந்த குடியிலே ஒருவன் பிறந்து விட்டால் அவன் உயர்ந்தவன் என்று கருதப்பட்டான். எவ்வளவு தீய குணங்களுக்கு சொந்தக்காரனாக அவன் இருந்தாலும் சரிதான். தாழ்ந்த குடியிலே ஒருவன் பிறந்து விட்டால் தாழ்ந்தவன் என்று கருதப்பட்டான். அவன் எவ்வளவு பெரிய உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் சரிதான். இதை அப்படியே மாற்றி அமைத்தது இஸ்லாம். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்தகாக்கும். இறைவன் சொன்னானே, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? நன்னடத்தை யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் சிறந்தவர். பிறப்பால் ஒருவன் உயர்ந்து விடவும் முடியாது தாழ்ந்து விடவும் முடியாது என்று இந்த வசனம் பேசியது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் யார்? குல்லுக்கும் மின் பனி ஆதம். நீங்கள் எல்லாருமே ஆதமுடைய பிள்ளைகள் உள்ளவர்கள். ஆதம் மின் துராப். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணினால் படைக்கப்பட்டவர்கள். ஆகவே நீங்கள் எல்லோரும் சமம்தான். உங்களுக்கு மத்தியிலே பிறப்பிலே என்ன ஏற்றத்தாழ்வு என்று இஸ்லாம் கேட்டது. அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது இன்றைக்கும் இருக்கிறது. இஸ்லாத்திலே பிறப்பிலே உயர்வு தாழ்வு இருக்கிறதா? ஒரு முஸ்லிமை கூப்பிட்டு நீ என்ன ஜாதின்னு கேட்டு பாருங்க, பதில் சொல்ல தெரியாதவனுக்கு முழிப்பான். என்ன ஜாதின்னு சொல்ல முடியாதுங்க. இதுதான் இஸ்லாத்துடைய வெற்றி. அப்படி ஒரு சூழ்நிலை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோற்றுவித்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருப்பு இனத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அங்கே குறைஷ வர்க்கத்தினர் இருந்தார்கள், உயர்ந்தவர்கள் என்று கருதப்பட்டார்கள். அந்த வர்க்கத்திலே உள்ள ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் சையதனா எங்கள் தலைவரே என்று அழைக்க ஆரம்பித்தார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. இன்றைக்கும் பாருங்க, தொழுகைக்கு வந்துட்டா முதலாளி தொழிலாளி வித்தியாசம் இருக்கிறதா? முதல் அணியிலே தொழிலாளி நின்றால் கொஞ்சம் தாமதமாக வருகின்ற முதலாளி இரண்டாவது அணியில் தான் நிற்க வேண்டும். இது இஸ்லாத்தின் தனிப்பெரும் சிறப்பு. இறை இல்லத்துக்கு வந்துவிட்டால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை என்கின்ற வேறுபாடு இல்லை. இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு போகிறார்களே, அரஃபா மைதானத்திலே ஹாஜிகள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்களே, அங்கே மொழி வேறுபாடு இல்லை, நாடு வேறுபாடு இல்லை, இனம் வேறுபாடு இல்லை, பணக்காரன் ஏழை பாகுபாடு இல்லை, எல்லோரும் சமம் என்பதை ஒரு சமத்துவ மாநாடாக இன்றைக்கும் அரஃபாவுடைய மைதானம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது இஸ்லாத்தின் மிகப்பெரிய வெற்றி. மனித சமூகம் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்றால் பிறப்பிலே அனைவரும் சமம் என்கின்ற அந்த நிலை உருவாக வேண்டும். இஸ்லாம் அதைத்தான் போதிக்கிறது இந்த உலகத்திற்கு என்பதையும் நினைவூட்ட விரும்புகிறேன். அடுத்து உதவிகள் செய்ய வேண்டும், அது மிக முக்கியம். ஏன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்? மனிதனுடைய ஆற்றல் அப்பொழுதுதான் வெளிப்படும். தனி மனிதன் பலவீனமானவன், மனிதர்கள் பலம் உள்ளவர்கள். மனிதன் பலவீனமானவன், மனிதர்கள் பலம் உள்ளவர்கள். ஒரு ஆள் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு, ஒரு சின்ன கல் தடுக்கிருச்சு, கீழே விழுந்துட்டான். ஏன் தெரியுமா? மனிதன் பலவீனமானவன். அதே மனிதர்கள் சேர்ந்து விட்டால் மலையையே குடைந்து வீடு அமைத்து விடுவார்கள். மனிதர்கள் பலம் உள்ளவர்கள். ஒரு மனுஷன் கடற்கரை ஓரத்தில் நடந்து போய்கிட்டே இருந்தான், ஒரு பெரிய அலை வந்துச்சு, அதை அடிச்சோன்னு கீழே வந்துட்டான். ஏன்? மனிதன் பலவீனமானவன். அதே மனிதர்கள் சேர்ந்து விடட்டும், கடலுக்குள்ளேயே பாலம் அமைத்து விடுவார்கள். மனிதர்கள் பலம் உள்ளவர்கள். அதனால தான் சொல்லுவாங்க, நீங்கள் எல்லோரும் சேர்ந்திருந்தால் உங்கள் வலிமை மற்றவர்களுக்கு மத்தியிலே வெளிப்படும், உங்களால் அரிய ஆற்றலை வெளிப்படுத்த முடியும் என்பதை சொல்லி காட்டுவார்கள். அந்த ஒற்றுமை சில கட்டங்களில் சிதைந்துவிடும். சமூகத்தை விட்டும் ஒருவன் பிரிகின்ற போது இந்த நிலை ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஷைத்தான் மனிதர்களை வேட்டையாடுகிற ஓநாயாக இருக்கிறான். ஆட்டு மந்தையை ஓனாய் வேட்டையாடும், அதுபோன்றுதான் ஷைத்தான் இருக்கிறான். அதற்கு விளக்கம் அளிக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி தெரியுமா? எந்த ஆடு மந்தையை விட்டும் பிரிந்து சென்று மேய்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த ஆட்டைத்தான் ஓனாய் வேட்டையாடும். எந்த ஆடு மந்தையை விட்டும் மிக தொலைவிலே சென்று மேய்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த ஆட்டைத்தான் ஓனாய் வேட்டையாடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமூகத்தை விட்டும் ஜமாத்தை விட்டும் எவன் பிரிந்து போகிறானோ அவனைத்தான் ஷைத்தான் வேட்டையாடுவான். அதுக்காக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை சொல்லி தருகிறார்கள். யதுல்லாஹி மஅல் ஜமாஅ, அல்லாவின் உதவிக்கரம். அல்லாஹ் உதவி செய்யலையே என்று இன்னைக்கு எங்க அலம்புகிறீர்கள், புலம்புகிறீர்கள்?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வின் உதவிக்கரம் மஅல் ஜமாஅ ஒன்றுபட்ட சமூகத்திற்கு கிடைக்கும். குறையை நம்மிலே வைத்துக்கொண்டு இறைவன் உதவி செய்யவில்லை என்று அலம்பிக் கொண்டிருந்தால் என்ன பலன் இருக்கிறது? யோசித்து பாருங்கள். ஆகவேதான் இந்த ஒற்றுமை என்பது மிக அவசியம் என்று சொல்லுகிறோம். விரல் 5 கையில் 5 விரல் இருக்குங்க, இதில் ஒரு விரல் இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, மீது 4 விரல்களும் வலிமை இழந்து விடுகின்றன. இப்போ புரியுதா? ஒற்றுமை தான். ஒரு விரல் தான் போணுச்சு, 4 விரல் மதிப்பெல்லாம் போச்சு. இதுதான் ஒற்றுமையினுடைய பாடம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒற்றுமைக்கு இன்னொரு வழி என்ன? பிறருக்கு உதவி செய்வது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்ய ஆரம்பித்து விட்டால் வைத்துக் கொள்ளுங்கள், மனித சமூகம் ஒற்றுமையாக வாழும் இந்த உலகத்திலே அந்த சமூகத்திற்கு மத்தியிலே எந்த பிளவும் சிதைவும் ஏற்படாது. உதவி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொல்லி காட்டுகிறார்கள், உதவி செய்யுங்கள் பிறருக்கு. இங்கே நல்லோர் தீயோர் என்றெல்லாம் பார்க்க தேவையில்லை, எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டியதான். நமது மார்க்கம் சொல்லி காட்டுகிறது, வணங்கி வாழ், வழங்கி வாழ், இணங்கி வாழ் என்று சொல்லி காட்டுகிறது. இறைவனை மட்டும் வணங்கி வாழ வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு வழங்கி வாழ வேண்டும், மற்றவர்களோடு இணங்கி வாழ வேண்டும். இதை இஸ்லாம் போதிக்கிறது. ஆகவே தான் மற்றவங்களாம் சொல்லுவாங்க, நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, வாழு வாழ விடு, அதோடு நிப்பாட்டிக்கிறவாங்க. இஸ்லாம் இன்னொன்றையும் சேர்த்து சொல்லும். என்ன தெரியுமா? வாழு வாழ விடு வாழ வை என்று சொல்லும். நீ வாழு, மற்றவனை வாழ விடு, டிஸ்டர்ப் பண்ணாத. அது மட்டும் இல்லை, வாழ வை. இதுதான் இஸ்லாம். ஒரு மனிதன் சிரமப்படுகிறான் என்றால் அவனுக்கு தேவையானதை கொடுத்து அவனை வாழ வை என்கிறது இஸ்லாம். இது இஸ்லாத்தினுடைய தனித்துவம். மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இங்கே வித்தியாசம் வேறுபாடு, அவன் இப்படி இவன் இப்படி அதெல்லாம் கிடையாது. தேவை என்றால் நீ உதவி செய், அதுதான் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அவன் நல்லவனா கெட்டவனா அதை பார்க்க தேவையில்லை. முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நல்லோருக்குத்தான் உதவி செய்வேன் என்று சொல்லாதப்பா. இந்த முடிவை நீ எடுத்த இந்த முடிவை இறைவன் எடுத்து விட்டால் உன்னிலை என்னாகும் யோசித்துப்பார் என்றார்கள் மெய்நிலை கண்ட ஞானி முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நல்லவங்களுக்கு தான் உதவி செய்வேன், அவன்லாம் தப்பு பண்ணுறவன், அவனுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் அப்படி நீ சொல்றியே, இறைவன் இந்த முடிவை எடுத்தா உன் நிலை என்ன? யோசிச்சுப்பார். தேவை என்றால் உதவி செய் என்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொன்னார்கள், எனக்கு உதவி செஞ்சவனுக்கு தான் நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லாத. எப்படி சொன்னால் இதில் என்ன சிறப்பு இருக்குது? பாவியும் அதை செய்கிறான், பாவம் செய்கின்றான் இருக்கிறான்ல கெட்டவன், அவனும் அதை செய்கிறான்ல. கெட்டவனுக்கு யாராவது உதவி செஞ்சால் அவனும் உதவி செய்வான். இதைத்தான் அவர்களும் செய்கிறார்களே. நீ நல்லவன் என்கிறாய், உதவி செய்தவனுக்கு தான் உதவி செய்வாயா? உனக்கு உதவி செய்யாதவனுக்கும் உதவி செய் என்கிறார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால தான் ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து மரம் பேசியது. யார் ஷிபிலி? ஷிபிலி அவர்களே, குன் மிசிலி, என்னை போன்று நீங்கள் இருங்கள். எருமூனனி பில் அஹஜார், மக்கள் என்னை கற்களால் அடிக்கிறார்கள். அருமீஹிம் பில் அஸ்மார், அவர்களுக்கு பழங்களை நான் பரிசாக கொடுக்கிறேன். பையன் என்ன கல்லால் அடிக்கிறான், நான் திருப்பி அடிக்கலை, பரிசு கொடுக்குறேன், இந்த பழத்தை வச்சுக்கண்டு. ஷிபிலி அவர்களே, நீங்கள் என்னை போன்றிருங்கள். உங்களுக்கு தீயது செய்திருந்தாலும் அவர்களுக்கும் நல்லது செய்யுங்கள் என்கிற பேசுகிறது அந்த மரம். இதில் மற்ற பொருட்களாம் பாருங்கள். மரத்தை எடுத்துக்கிறோமே, மரம் எல்லோருக்கும் நிழல் கொடுக்குது. ஒரு நாள் கூட தண்ணீர் ஊற்றாதவனுக்கும் நிழல் தருது. அந்த மரத்தையே வெட்டி வீழ்த்த வேண்டும், கோடாரி எடுத்துக்கிட்டு வர்றான் ஒருத்தன், அவனுக்கும் நிழல் தருகிறது மரம். அதனால்தான் சொல்கிறது என்னை போன்று இருங்கள். இப்போ புரியுதா? தேவை என்று இருந்தால் எல்லோருக்கும் உதவி செய்யுங்கள், இல்லை என்று சொல்லாதீர்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொன்னதில்லை. ஒரு சமயத்திலே அவர் வீட்டின் வாசலிலே ஒரு ஏழை இருக்கிறார். அம்மா பசிக்குது, உணவு தாருங்களேன் என்கிறார். வீட்டிலே ஏதும் இல்லை, இல்லை என்று சொல்லியும் இருக்கலாம். அப்படி சொன்னாலும் பொய்யும் இல்லை, ஆனாலும் சொல்வதற்கு தயங்குகிறார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி இல்லை என்று சொல்லுவது யோசிக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வீட்டிலே தண்ணீர் தானே இருக்கிறது என்றார்கள். இல்லை என்று வரக்கூடாதாம், இருக்கிறது என்று சொல் வேண்டுமா? வீட்டிலே தண்ணீர் தானே இருக்கிறது. எவ்வளோ உயர்ந்த பண்பாடு பார்த்தீர்களா?
நம்முடைய முன்னோர்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச கிராமங்கள்லாம் தாய்மார்கள் இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க. வீட்டு வாசலில் ஒரு முசாஃபிர் வந்து அம்மா ஏதா கொடுங்களேன் இருந்தால் கொடுத்துருவாங்க வீட்டில் உள்ள அம்மா. இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த வார்த்தை என் காதுகளில் இன்றைக்கும் ரீங்காரம் விடுகிறது. அந்த தாய்மார்கள் சொல்கிற வார்த்தை பரக்கத்தா இருக்குது பாவாமாங்க. என்னங்க பரக்கத்தா இருக்குதுன்ட்ட உடனே வீட்டு வாசலில் இருக்கிற அந்த முசாஃபிர் பரக்கத்தா தான் இருக்குதுல்ல தாங்களே அப்படின்னு கேட்பாரா? அடுத்த வீட்டுக்கு போயிடுவார், புரிந்து கொள்வார். பரக்கத்தா இல்லை, இந்த வார்த்தை வரக்கூடாதாம். அதற்காக எவ்வளோ உயர்ந்த குணம் பார்த்தீர்களா? இப்போ இல்லைங்கிறது இருக்கக்கூடாதுன்னு இன்னும் சில பேர் நடைமுறையில் இருக்கிறாங்க. ஒரு ஹோட்டலில் ஒரு ஆள் போனார், அது சர்வர் கூப்பிட்டாரு, இட்லி இருக்கா அப்படின்றாரு. அவன் தோசை இருக்குன்னா, இல்லை இட்லி இருக்கான்டா, ஒன்று இருக்குன்னு சொல்லு இல்லை இல்லைன்னு சொல்லு, இன்னும் தோசை இருக்குது. அதான் நான் கேட்டேன். ஆனால் கடைக்காரன் விவரத்தோடு தான் சொல்கிறான், அது வியாபார கடையான், இல்லைங்கிற வார்த்தை வரக்கூடாதான். இட்லி இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், எப்படி வியாபார கடையில் இல்லைன்னு எப்படி சொல்கிறது? அதனால தான் தோசை இருக்குது அப்படிங்கிறான். அந்த மாதிரி வீட்டுகளில் இன்னும் சில தாய்மார்கள் தெரியுமா சொல்லுவாங்க, மாஃப் செய்யுங்க பாவா. வா, என்ன வார்த்தை, என்ன வார்த்தை! முன்னோர்கள் தான். நம்மளாம் என்னங்க மாஃப் செய்யுங்க என்ன தெரியுமா அர்த்தம்? மாஃபு செய்யுங்க. மாஃபு அப்படின்டா மன்னிச்சிருங்கன்ற அர்த்தம். உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன், ஆகவே என்னை மன்னித்து விடுங்கள். இன்றைக்கி யாரா சொல்லுவாங்களாங்க? நான் கேட்குறேன், கேட்டேன், என்னப்பா உனக்கு இதே வேலையாக போச்சு, எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கிற, சடைவடைவான். இல்லை உனக்கு உதவி செய்ய முடியலை மன்னிச்சுக்க. எத்தனை பேர்கிட்ட நீங்கள் இந்த வார்த்தையை பார்க்க முடியும்? இன்றைக்கி கிடையாது. அதான் அன்று இன்று வித்தியாசம் இருக்கிறது. அன்றைக்கு முன்னோர்கள், இன்றைக்கு நாம், எவ்வளவு வித்தியாசங்கள். அன்று குறைந்த வருமானம் நிறைந்த நிம்மதி, இன்று நிறைந்த வருமானம் குறைந்த நிம்மதி. அன்று படித்தால் வேலை, இன்று படிப்பதே வேலை. அன்று உணவே மருந்து, இன்று மருந்தே உணவு. அன்று வயிற்றை நிறைக்க நடந்தார்கள், இன்று வயிற்றை குறைக்க நடக்கிறார்கள். அன்று உங்களுக்கு உதவி செய்ய முடியலை மன்னிச்சுக்கிறங்க, இன்று நீ எனக்கு கொடுத்தா வச்சிருக்க, எப்போ பார்த்தாலும் நீ கேட்கும் போல நான் தர்றதுக்கு, புரியுதா? இன்றைக்கு அப்படி மாறிடுச்சு. பிறருக்கு உதவி செய்யுங்கள், அது ஒற்றுமையை வளர்க்கும் மக்களுக்கு மத்தியிலே என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரணம், மன்னிக்கும் தன்மை இருக்க வேண்டும். ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டான், மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டா ஒற்றுமையாக இருக்கலாம். அதையே கர்வமாக வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு முன்மாதிரி பாடமாக நமக்கு அமைந்திருக்கிறார்கள். அவளுக்கு எவ்வளவோ பேர்கள் எவ்வளவோ துன்பங்கள் கொடுத்தாலும் கூட அத்தனை பேரையும் மன்னித்தார்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்கின்ற போது கற்களை புதைத்து வைத்தார்கள், அவர்களையும் மன்னித்தார்கள். அவர்கள் நடந்து சென்ற பாதையிலே முட்களை புதைத்து வைத்தார்கள், அவர்களையும் மன்னித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்த போது அவருடைய தலையை சஜிதாவிலே வைக்கிறார்கள். அவர் இந்த தலைக்கு மேலே மிகப்பெரிய ஒட்டக குடலை தூக்கி போட்டு கைகொட்டி சிரித்தது அந்த கூட்டம். அந்த மக்களையும் மன்னித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் ஷஹீதாக்கப்பட்டது உஹது யுத்தத்திலே, அவர்களை மன்னித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சமயத்திலே அருமை தோழர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, உதுஉ அலல் முஷ்ரிக்கீன் யா ரசூலல்லாஹ், உங்களை இந்த அளவிற்கு துன்பத்திற்கும் துயரத்திற்கும் உள்ளாக்குகிறார்களே, அவர்களுக்கு எதிராக சாபமிடுங்களேன் என்று அருமை தோழர்கள் கோரிக்கை வைத்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி லம் உபஅஸ லஆனன், சாபமிடுவதற்காகவா நான் அனுப்பி வைக்கப்பட்டேன். இன்னமா புஇஸ்து ரஹ்மத்தன், அருட்கொடையாக வல்லவா நான் அனுப்பி வைக்கப்பட்டேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போது புரிகிறதா? ஆகவே தான் மௌலிதை நாம் ஓதி வருகின்ற போது அன்த கஃபாருல் ஹதாயா, தவறுகளை மன்னித்தவர்கள் தாங்கள் யா ரசூலல்லாஹ் என்று படிக்கிறோம் அல்லவா? அதனால தான் எவ்வளவு தவறுகளை மன்னித்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பத்தஹ மக்கா, மக்கா வெற்றி, எதிரிகளெல்லாம் கைப்பிசைந்து கொண்டு நிற்கிறார்கள். நாம் செய்த கொடுமைக்கு இன்னைக்கு என்ன தண்டனை கிடைக்கப் போகிறதோ என்று அஞ்சுகிறார்கள். ஆனால் என்ன தண்டனை கொடுத்தாலும் தகும் என்றும் அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு கொடுமை அல்லவா அவர்களுக்கு நாம் செய்தோம். பிறந்து வளர்ந்த சொந்த மண்ணிலிருந்து விரட்டி அடித்தோமே, அதற்கெல்லாம் அவர்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் தகும், ஆனாலும் என்ன கொடுத்து விடுவார்களோ என்று அஞ்சு கொண்டிருந்த நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது ஹபு அன்துமு துலகா, நீங்கள் அத்தனை பேரும் செல்லுங்கள், உங்களுக்கு நான் பொது மன்னிப்பு வழங்கிவிட்டேன். இன்னமா அன இப்னு இம்ரஅத்தின் கானத் தஅகுலுல் கதீத், காய்ந்த ரொட்டி துண்டு, காய்ந்த மாமிசத்துண்டு, இவற்றை வளர்ந்த ஒரு சாதாரண பெண்மணியின் மகன்தான் நான். என்னை கண்டு ஏன் இப்படி அஞ்சுகிறீர்கள், செல்லுங்கள் என்றார்களே. பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வாசகம் அல்லவா? நினைத்தால் எதுவும் செய்யலாம், அந்த ஆட்சி அதிகாரம் எல்லாம் கையில் இருக்கிறது. அப்போதான் இப்படி தான் மன்னிக்கணும், இதுதான் மன்னிப்பு. சில பேர் அடிச்சிருவான், இவனுக்கு கோமா வரும், நான் மன்னிச்சிட்டேம்மா. ஏன்னு கேட்டால் திருப்பி அடிக்க முடியாது இவனால், அதனால் மன்னிச்சிட்டேம்மா. ஏன்னா அந்தளவுக்கு உடல் பலவீனமாக இருக்கிறான். இதுவல்ல, நினைத்தால் எதுவும் செய்யலாம், அப்படிப்பட்ட வலிமை அதிகாரம் இருக்கிறது. அந்த நிலையில் மன்னித்தார்கள் அல்லவா, அங்கேதான் நிற்கிறார்கள் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி இருக்க வேண்டும். பிறரை மன்னிப்பது மிக உயர்ந்த காரியம் அல்லவா? அதனால தானே அவர்கள் தாய்ஃப் நகரம் போகிறார்கள், மார்க்க பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அங்கிருந்த பெரியவர்கள் சொற்களால் அடித்தார்கள் என்றால் சிறியவர்கள் கற்களால் அடித்தார்கள். அவர்களுடைய உடம்பிலிருந்து இரத்தம் கசிந்தோடுகிறது. இந்த செய்தியை படித்த ஒரு கவிஞர் சொன்னார், என்ன தாய்ஃப் மக்கள் விந்தை மனிதர்களாக இருக்கிறார்கள், ஆச்சரியமாக இருக்கிறது அவர்களை எண்ணி பார்த்தால். இதுவரைக்கும் கல்லின் மீது பூக்களை பொழிந்தார்கள், இன்று ஒரு பூவின் மீதல்லவா கற்களை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பூவாக வர்ணிக்கிறார். கல்லின் மீது பூக்களை பொழிந்த மக்கள் இன்றைக்கு விசித்திரமாக ஒரு பூவின் மீது கற்களை பொழிகிறார்கள். அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை படித்த ஒருவர் கூறுகிறார், ஒரு அறிஞர், நான் எத்தனையோ உலக வரலாற்று தலைவர்களின் புத்தகங்களையெல்லாம் படித்திருக்கிறேன். ஆனால் அவற்றை படிக்கின்ற போதெல்லாம் தாள்களை புரட்டுகின்ற போது எனது வாயிலிருந்து எச்சிலை தொட்டு தொட்டுத்தான் நான் அந்த தாள்களை புரட்டினேன். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நான் படித்த போது அந்த தாள்களை புரட்டினேன். எப்படி தெரியுமா? என் கண்ணீரை தொட்டு தொட்டு தாள்களை புரட்டினேன் என்கிறார். அந்த வரலாற்றை படிக்கின்ற போது மாலை மாலையாக கண்ணீர் ஓடுகிறது, அதை தொட்டுத்தான் தாளையே புரட்டினேன். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். பிறரை மன்னிக்கும் பண்பு நம்மிடமும் இருக்க வேண்டும். அப்படி இருந்து விட்டால் பிரச்சனை இல்லைங்க. சரி, அதுக்கு என்ன செய்கிறது? எல்லாரையும் மன்னிக்கணும், தப்பு நமக்கு பண்ணிட்டான், அவனை மன்னிக்கணும். ஒன்றும் இல்லை, அவன் நம்மளுன்னு நினைங்க, பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். இப்போது நம்ம சாப்பிடும்போது நம்முடைய பல்லு நாக்கை கடிச்சிரும். இது எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்குங்க. அது ரொம்ப டேஸ்டான உணவு சாப்பிட்றோன்னு வச்சுக்கிறோங்க, அந்த நேரத்தில் எல்லாருக்கும் நடக்கும். இப்படி நடந்த போது என்றாவது ஒரு நாளாவது நம்ம பல்லு மேலே நம்ம கோபப்பட்டிருக்கோமா? நம்ம பல்லுக்கு தண்டனை கொடுத்துருக்கோமா? எப்படி என் நாக்கை நீ கடிக்கலாம் கேட்டிருக்கோமா? இல்லை. ஏன் தெரியுமா? கடிபட்ட நாக்கு நம்முடையது என்பது போல கடித்த பல்லும் நம்முடையது என்பதால் அந்த பல்லின் மீது நாம் கோபம் கொள்ளலை. இப்படித்தான் அடுத்த சகோதரன் நமக்கு தீங்க செய்யட்டும், அவன் என்னவன், என் சகோதரன் என்று நீங்கள் நினைங்க. ஒரு ஆள் வாட்சை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பசங்கள்லாம் நிற்கிறாங்க, யாருக்கு வேணும்? ஒவ்வொரு பையனும் எனக்கு தாங்க எனக்கு தாங்கங்கிறான். கடைசியில் இந்த ஆளுடைய பேரை வந்து எனக்கு தாங்கன்னு கொடுத்துட்டாரு. எவ்வளோ பசங்க கேட்டால் கொடுக்கல, தான் பேரன் கொடுத்தாரா? ஏன்? என் பேரன். இதுதான். மற்றவர்கள் நம்மவர்கள் என்று நீங்கள் கருதிவிட்டால் பெருந்தன்மையோடு நீங்கள் அவர்களையும் மன்னிப்பீர்கள். மன்னித்து விட்டால் பிரச்சனை இல்லை, ஒற்றுமையாக நாம் வாழுவோம். கர்வம் வச்சு மனசுக்குள்ளே அதை வச்சுக்கிட்டே இருந்தால் சிக்கல் தான். அடுத்து இன்னொன்று இருக்கிறது, குறை காண்கிற பண்பும் குணமும் இருக்கக்கூடாது. அவன் அதை செய்கிறான், இவன் இது செய்கிறான், இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தால் பகைமை தான், விரோதம்தான். குறை பார்க்காதீங்க. சில பேருக்கு குறை பார்க்குறதே தான் வேலை, அப்படி நேர்ந்து விட்டுருக்கும் சில பேரை, சில மஹல்லாக்களையெல்லாம் வேலையே அதுதான். அதுக்கு உதாரணம் சொன்னால், ஒரு ஆள் ஒரு குயிலை பார்த்து சொன்னார். குயில் நமக்கெல்லாம் தெரியும், கருப்பாக தான் இருக்கும், ஆனால் குரல் இனிமையாக இருக்கும். இந்த நேரத்தில் குயிலை பார்த்து அவர் சொல்கிறாரு, ஓ நிறம் மட்டும் கருப்பாக இல்லைன்னு வச்சுக்க, நேரம் நீ எங்கேயே இருந்திருப்ப. அதே ஆள் கடலை பார்த்து சொன்னார், உன் சுவை மட்டும் உப்பா இல்லைன்னு வச்சுக்கவன், இந்நேரம் நீ எங்கேயே இருந்திருப்ப.
அந்த ரெண்டும் இவனை பார்த்து சொன்னிச்சு, இப்படி ஒவ்வொன்றா குறை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த குணம் மட்டும் உன்னிட்ட இல்லைன்னு வச்சுக்க, இந்நேரம் நீ எங்கேயே இருந்திருப்ப. அப்படி தான் குழங்குதா. இந்த வீட்டில் கூட பாருங்களேன், அடுத்தால குறை சொல்கிறது தான் வேலை. இப்போ ஒரு கணவர் உள்ளே நுழைகிறாரு, பாத்திரத்தில் கால் வச்சிட்டாரு தடிக்கட்டு, உடனே என்ன சொல்கிறாரு, ஒரு பாத்திரத்தை எங்கே வைக்கணும்னு தெரியாத கண்ட இடத்துல வச்சிட வேண்டியது. இவர் பார்த்து வந்திருக்கலாம்ல, ஆனால் அங்கே தான் குறை சொல்லுவார். அந்த அம்மா சொல்லும், உங்களுக்கு கண்ணி அங்கே போச்சு பார்த்த வேண்டியதானேண்டு. சிக்கலை இங்கே தான். ஆனால் இவர் சொல்லியிருக்கணும், தப்பு என்னுடையது, நான் தான் பார்த்து வந்திருக்கணும் என்று சொல்லியிருந்தா அந்த அம்மா சொல்லுவாங்க, இல்லைங்க தப்பு என்னுடையது, நான் தாங்க அங்கே வச்சிருக்க கூடாதும்பாங்க. எவ்வளவு சால்வாக முடியுது பார்த்தீங்களா. இதுதான் ஒரு தவறை நம்மில் போட்டுக்கொள்ள வேண்டும், அடுத்த மேலே போடக்கூடாது, குறை காணக்கூடாது. ஆனால் சில வீடுகளில் தாய்மார்கள் வித்தியாசமாக இருப்பாங்க, அதை ஒரு விதிவிலக்குன்னு நினச்சிக்கிறேங்க. ஏன்னா இவர் சொல்லுவார், நான் பார்க்காம வந்துட்டேன் அப்படின்ட்டு. அந்த அம்மா உடனே சொல்லுவாங்க, என்னைக்கு தான் நீங்கள் பார்த்து வந்தீங்க, இன்றைக்கி பார்த்து வரேம்பாங்க. இப்படி சில பேர் இருப்பாங்க, அதை விதிவிலக்காக விட்டுருங்க. அப்போ குறை காணுகின்ற அந்த குணத்தை நீக்கிவிட வேண்டும். இப்படியெல்லாம் நடந்தால் இந்த சமூகம் நிச்சயமாக ஒற்றுமையாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கண்களுக்கு ஒளி அவசியம், பெண்களுக்கு நாணம் அவசியம், சுவாச பைக்கு காற்று அவசியம், வாழும் மீன்களுக்கு தண்ணீர் அவசியம். மனிதனுக்கு ஒற்றுமை அவசியம், ஒற்றுமைக்கு மனித நேயம் அவசியம். மனித நேயத்தோடு வாழ்கின்ற நற்பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் நமது அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ். பேசுகிற நேரமே தெரியாத அளவுக்கு பேசிட்டாங்க அப்படிங்கிறாங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.